வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த வரலாற்று அலசல பார்க்க போறோம். பண்டைய தமிழகத்துக்கு பயணம் செஞ்சு ஒரு பெரிய துயரம், அதுக்கப்புறம் நடந்த ஒரு மாபெரும் வெற்றி, இத பத்தி தான் பேச போறோம். குறிப்பா பரம்பு நாட்டு இளவரசிகளோட வரலாற்று சுவடுகளை பற்றிய ஒரு ஆழமான பதிவு இது. நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மிகப்பெரிய முரண்பாடே இதுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அளவற்ற செல்வம், ஈடு இணையற்ற பெருந்தன்மை, செழிப்பான ஒரு மாபெரும் ராஜ்யம். ஆனா இன்னொரு பக்கம் திடீர்னு இருண்டு போல நிசப்தம் மட்டுமே சூழ்ந்த ஒரு உடைந்த சிம்மாசனம். எப்படி அந்த செழிப்பான ராஜ்யம் வீழ்ந்தது? தற்காப்பே இல்லாத 2 இளம் அரசகுமாரிகள் எப்படி அனாதைகளாக்கப்பட்டாங்க? இதான் நாம ஆழமா அலச போறோம். நம்ம பயணத்தோட பாதைய இப்ப சுருக்கமா பாத்துடலாம். முதல்ல பரம்பு மலையோட புகழ்பெற்ற போர்க்காலம். 2வது சதி நிறைந்த போர், அதனால ஏற்பட்ட வீழ்ச்சி. 3வது அந்த இளவரசிகளோட தனிமை மற்றும் ஆதரவற்ற நிலை. கடைசியா ஒவ்வையார் உள்ளே வந்து செஞ்ச அந்த மாபெரும் ராஜதந்திர தலையீடு. இந்த காலக்கோடு வழியாதான் நம்ம கதை இப்போ நகரப்போகுது. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். பரம்பு நாட்டின் பெருமை மற்றும் பாரி மன்னனின் சதாப்தம். நம்ம கதைய பண்டைய தமிழகத்தோட பசுமையான மிகச் செழிப்பான பரம்பு மலைகள்ல இருந்து தொடங்குவோம். சங்க காலத்துல இந்த நாட்டை ஆண்டவர்தான் மன்னன் பாரி. கொடைவள்ளல் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது இவர்தான். இவருடைய பெருந்தன்மையும் புகழும் அந்த காலத்துல தமிழகம் முழுக்க பரவி இருந்துச்சு. பாரி மன்னனோட கொடைத்திறன் எந்த அளவுக்கு பறந்து விரந்திருந்தது தெரியுமா? அவர் ஏழைகளுக்கு சாப்பாடு, தங்கம், நிலம்னு வாரி வழங்கினார். அது மட்டும் இல்லாம புலவர்களுக்கு மாபெரும் அரசாதரவு கொடுத்தார். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம வாயில்லா ஜீவன்களான விலங்குகளுக்கும் பாதுகாப்பான சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை அவர் உறுதி செஞ்சார். இயற்கையையும் உயிரினங்களையும் அவர் எந்த அளவுக்கு நேசிச்சார் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். அடுத்ததா 2வது பகுதி, பாரிமன்னனின் வீழ்ச்சி, சதி மற்றும் இழப்பு. இவ்வளவு செழிப்பான ஒரு பொற்காலம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அங்குதான் ஒரு நெஞ்சை பிழக்கும் உண்மை இருக்கு. இது எந்த ஒரு நேர்மையான போரினாலையும் அழிக்கப்படல. மாறா, பாரியோட அந்த மாபெரும் புகழைக் கண்டு பொறாமைப்பட்ட சில அரசர்களோட சூழ்ச்சியாலையும் நயவஞ்சகத்தாலையும் தான் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. இது வரலாற்றோட ஒரு மிக இருண்ட திருப்புமுனைனே சொல்லலாம். அந்த போருக்கு பிறகான கொடூரமான சூழ்நிலைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வெறிச்சோடி அரண்மனை, உடைஞ்சு போன சிம்மாசனம், அந்த மண்டபங்கள் முழுக்க எதிரொலிக்கும் ஒரு பயங்கரமான துயரமான நிசப்தம். ஒரு காலத்துல அளவற்ற செல்வமும் மகிழ்ச்சியும் கொட்டி தீர்த்த அந்த அரசு முற்றத்துல இப்போ வெறும் சூறாவளி காற்று மட்டும்தான் வீசிட்டு இருக்கு. அந்த இருண்ட சூழல் எவ்வளவு மனதை உருக்கக்கூடியதுன்னு பாருங்க. இப்ப நாம 3வது பகுதிக்கு வர்றோம். விரக்தியில் இளவரசிகள், அங்கவை மற்றும் சங்கவை. நம்ம கதையோட மிக முக்கியமான உணர்ச்சிகரமான ஒரு மைய பகுதி இதுதான். மாபெரும் மன்னன் பாரியோட 2 இளம் மகள்களான இளவரசிகள் அங்கவை மற்றும் சங்கவை. இவங்கள சுத்திதான் இனி நம்ம கதை நகரப்போகுது. அவங்க அடுத்தடுத்து சந்திச்ச பேரழிவுகள் உண்மையிலே நெஞ்ச பதிப்பதிக்க வைக்கும். முதல்ல பாசமா வளர்த்த அப்பாவோட திடீர் மரணம். 2வது அவங்களோட மொத்த ராஜ்யமும் செல்வமும் இரக்கமில்லாம பறிக்கப்பட்ட கொடூரம். 3வது அவங்க தள்ளப்பட்ட அந்த முழுமையான தனிமை மற்றும் பாதுகாப்பற்ற நிலை. யோசிச்சு பாருங்களேன், பாரம்பரிய அரச உடைகளை போட்டுக்கிட்டு மெல்லிய மழையில நனைஞ்சுபடி தங்களோட ஒட்டுமொத்த உலகமும் கண்முன்னாடி சரியறத பார்த்து அந்த 2 இளம் பெண்களும் ஆதரவற்ற நின்னு அழுது தருணம் வரலாற்றோட மிக சோகமான பக்கங்கள்ல ஒண்ணு. இப்போ 4வது பகுதி, அறிவார்ந்த புலவரின் வருகை மற்றும் ஒள்ளவையாரின் பிரவேசம். அந்த அரண்மனை முற்றத்தோட துயரம் உச்சக்கட்டத்தை தொட்ட அந்த நேரத்துல ஒரு தெய்வீகமான ஒளிக்கீற்று அங்க நுழையுது. யாருன்னு பாக்குறீங்களா? அவங்கதான் தமிழ் பண்பாட்டோட அடையாளமான மாபெரும் பெண்பார் புலவர் ஒள்ளவையார். வலியவர்கள் வீழ்ந்து அப்பாவிகள் தற்காப்பற்று விடப்படும்போது உண்மையான ஞானம் அவர்களுக்கு கேடையாக முன்வருகிறது. இந்த ஆழமான கருத்தை நாம கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கையில தடிய ஊன்றியபடி முதுமையான தோற்றத்தோட உழவையார் வந்து நிக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அது பலவீனமானவர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலரை நமக்கு காட்டுது. அந்த இளவரசிகளோட துயரத்தை கண்டு அவங்க மனம் ரொம்பவே உருகி போச்சு. அடுத்து 5வது பகுதி, நீதி, அன்பு மற்றும் மறுசீரமைப்பு. ஒரு ராஜதந்திரி. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒள்ளவையார் ஒரு பெரிய படைய திரட்டிக்கிட்டு போய் போர் செய்யல. அதுக்கு பதிலா அந்த இளவரசிகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஒரு மூர்க்கமான, அதே சமயம் மிகுந்த அறிவுக்கூர்மை கொண்ட ஒரு அரசியல் ராஜதந்திரியா உருவெடுத்தாங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பரிமாணம். உள்ளவையார் எப்படி தன்னிடமிருந்த அந்த மகாத்தான செல்வாக்கையும் அறிவாற்றலையும் பயன்படுத்தி ராஜதந்திரத்தோட உச்சத்தை தொட்டாங்க தெரியுமா?
அவங்க நேரா எதிரி நாட்டு மன்னர்களையும் அரசவைகளையும் அணுகுனாங்க. தங்களோட ஆழமான அறிவாற்றல் மூலமாவும் மரியாதைக்குரிய பேச்சுவார்த்தை மூலமாவும் அந்த 2 பெண்களுக்கும் முழுமையான அரசியல் பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. முரட்டுத்தனமான ஆயுத பலத்தை விட ஒரு கூர்மையான அறிவு எவ்வளோ பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாபெரும் சான்று. மனிதநேயம் மற்றும் நீதி, இதுதான் நாம இன்னைக்கு ஆராய்ஞ்ச இந்த வரலாற்று அலசலோட ஆணிவேர். பாதுகாப்பற்றவர்களை காப்பாத்துறது, எந்த நிபந்தனையும் இல்லாத கருணைய காட்டுறது, அப்புறம் எல்லாருக்கும் கண்ணியமான ஒரு வாழ்வை உறுதி செய்யறது, இதெல்லாம் தான் பண்டைய தமிழர்களோட தார்மீக கடமையா இருந்துச்சு. ஒவ்வையாரோட இந்த துணிச்சலான செயல்கள், இந்த உன்னதமான பண்புகளை நம்ம தமிழர் வரலாற்றுல எவ்வளவு ஆழமா வேரூன்ற செஞ்சிருக்குன்னு இது மிக தெளிவா காட்டுது. உழவையாரோட மாபெரும் முயற்சியால அந்த ஆழமான சோகம் கடைசியில ஒரு அன்பான கொண்டாட்டமான வெற்றியா மாறுது. இசை, நடனம், பூமழை பொழிய ஒரு அழகான பாரம்பரிய திருமணம் அங்கே அரங்கேறுது. அங்கவை சங்கவை 2 பேரும் தாங்கள் மனசார விரும்பினவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீண்டும் சந்தோஷமா சிரிக்கத் தொடங்குறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பொன்னான மனநிறைவான முடிவுதானே. சரி, இப்போ நம்ம வரலாற்று பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வி நம்மள சிந்திக்க வைக்குது. பண்டைய காலத்துல இருந்த அந்த மனிதநேயம், அன்பு, அப்புறம் பலவீனமானவர்களை பாதுகாக்கும் கடமை, இந்த மாதிரியான உன்னத விழுமியங்கள் இன்றைய நம்ம நவீன சமூகத்துல எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது? இந்த கேள்விய உங்களோட சிந்தனைக்கே விட்டுட்டு இந்த அலசல நாம நிறைவு செய்வோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.